600 ஏக்கர் நிலப்பரப்புல 200 வகையான மாம்பழ ரகங்கள் 1.3 லட்சம் மரங்களை வளர்த்து அசத்தி காட்டிட்டு வருது ரிலையன்ஸ் நிறுவனம். சுத்திகரிப்பு ஆலையால ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு தீர்வு காணும் விதமா இவ்வளோ பெரிய காட்டையே உருவாக்கி இருக்காங்க. 600 டன் பிரீமியம் மாம்பழங்கள் உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய சுத்திகரிப்பு ஆலை ஒண்ணு இருக்கு. கடந்த 1997ஆம் ஆண்டு இங்க இந்த ஆலைனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதா கூறப்படுது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் இதுக்கான தீர்வு காணும் விதத்திலையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய விதிமுறைகளுக்கு ஏத்த மாதிரியும் ஒரு தீர்வை அம்பானி கொண்டு வந்திருந்திருக்காரு. சுத்திகரிப்பு ஆலையை சுத்தி இருக்கக்கூடிய தரிசு நிலத்தை ஒரு தோப்பா மாத்துறதுக்கான முயற்சியில இறங்கி இருந்திருக்காரு. அதன்படி 600 ஏக்கர் பரப்பளவுல தரிசு நிலத்துல மாங்கன்றுகளை நெட்டு மரங்களை வளர்த்து இப்போ ஒரு காடாவே இது மாறி இருக்கு. மொத்தமா 600 ஏக்கர் பரப்பளவுல 200 வகையான மாம்பழங்கள் விளைஞ்சிட்டு வருதா. இங்க இருக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கை 1.3 லட்சத்துக்கு மேல இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க உப்பு நீர் இருக்கிறதுனால மாமரங்களுக்கு நல்ல நீரை பாய்ச்சணும் அப்படின்றதுக்காக உவர்ப்பு தன்மையை நீக்கும் விதத்துல சுத்திகரிப்பு ஆலையும் இங்க இருக்கு. இது தவிர வறட்சி காலத்துல கூட மாமரங்கள் செழுமையா வளர்றதுக்கு ஏத்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்திட்டு வராங்களாம். இது மட்டும் இல்லாம நிறைய யுக்திகளை கையாண்டு அதிக லாபத்தை ஈட்டும் விதத்துல விளைச்சலையும் அதிகப்படுத்திட்டு வராங்க. அதன்படி ஆண்டுக்கு 600 டன் அளவிலான பிரீமியம் மாம்பழங்கள் உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்பட்டுட்டு வருது. இது தவிர விவசாயிகளுக்கு சாகுபடி சம்பந்தமா பயிற்சி அளிக்கிறாங்க, மரக்கன்றுகளையும் வழங்கிட்டு வராங்க. இப்படி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அதுக்கு தீர்வு காணும் விதமா இந்த மாதிரியான முன்னெடுப்பை மேற்கொண்டு பல பேருக்கு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு ரிலையன்ஸ்னுடைய இந்த மாம்பழ தோட்டம்.